ஸ்லீவ்லெஸ் சட்டை. ஆனா ஷோல்டர்ல வந்துட்டு ஒரு ஃப்ரில் மாரி வரும். அந்த அந்த மெத்தட் தான். இப்ப வந்து சட்டை வந்து கட் பண்ணிட்டோம். அதுல வந்து இந்த பார்டர் வந்து மிச்சம் பேலன்ஸ் மீந்தது. அந்த பார்டர் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதில் வந்துட்டு ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட ஷோல்டரோட லென்த் வந்துட்டு எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்றது தான். அந்த நெக்கோட லென்த்து தான் நம்ம இப்போ கணக்கு வச்சுக்க போகிறோம். நெக் லென்த் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வச்சுக்கலாம். இந்த அளவு வருது நெக் லென்த்து 3 கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்கோட லென்த் வந்து 3 வச்சுக்கலாம். மார்க்கு இந்த மாதிரி இந்த சைடு பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தூரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. இதை வந்துட்டு ஒரு 1 இன்ச் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இந்த ஷோல்டர் வந்து ரெடி பண்ணி இது வந்து ஷோல்டர் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு அந்த ஸ்லீவ்ல ஃப்ரில் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் இதே அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பாவாடை வந்து ப்ளூ கலரில் ஸ்டிச் பண்ணோம். ஸோ அந்த கலர் த்ரெட் இருக்கும் போதே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இங்கிருந்தே வரலாம். ஏன்னா சைட்லலாம் கச்சா கிடையாது, வரவும் போகிறதில்ல. ஸோ இதை அப்படியே இங்கேருந்து கொண்டு வந்து இதில் அப்படி ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக பிகினர்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நூல் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் நூல் சுற்றிக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் ஆன்லைனில் இருங்க, போயிடாதீங்க. எடுத்து டக்குன்னு முடிக்கலாம் பார்த்தா நூல் காலி ஆகிடும். ஓகே, கலர் மேட்ச் ஆகுது. இந்த சட்டை ஸ்லீவ்லெஸ் தான். ஆனால் வந்துட்டு நம்ம ஷோல்டரில் வந்துட்டு ஒரு ஃப்ரில் மாதிரி வைக்க போகிறோம். அந்த மாதிரி தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம். போச்சு. ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே உடம்பு வந்து பாதி ஸ்ட்ரென்த்து வந்து போயிடுது. சமைக்கணும், அப்புறம் பாத்திரம் கழுவணும், அப்புறம் வீடை துடைச்சி க்ளீன் பண்ணி விடணும், அதுக்கப்புறம் துணி மிஷினில் போடணும், காய வைக்கணும், மடிக்கணும். இதிலே பாதி ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு வந்து போயிடுது. பேலன்ஸுக்கு ஸ்ட்ரென்த்தில் ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் நைட்டு சுத்தமாக வந்து பேட்ரி லோ ஆகிடுது. நைட் குக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இப்போல்லாம் மாறிப்போச்சு. சரி, நம்ம இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து அந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நிறைய கச்சா தேவையில்லை. இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு எட்ஜ் போட்டுடலாம். ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான், பட் ஆனால் நம்மளுக்கு வேலை தான். ஸ்லீவ்லெஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதை வந்து ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணுற ப்ராசஸ் தான் இது.
தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ இந்த கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லீவ் கூட நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ரெடி பண்ணி வச்சிடலாம். பட் இந்த மாதிரி டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்மளுக்கு வேலையே. இந்த கார்னர் கொண்டு வந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் திருப்பி விட்டுக்கலாம். டவுன் பீஸ் தெரியாமல் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது, ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் ஸ்டிச் போடுவோம். இதில் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அட்டாச் பண்ணும்போதே இதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்துட்டு பேக் போர்ஷனை ரெடி பண்ணிக்கலாம். பேக் போர்ஷன் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் வச்சுட்டு பேக் தானே, அவர் முடிய பக்கத்தை கட் பண்ணுற ஷாக் ஆகுது. பேக் போர்ஷன் தான், லைனிங் கட் பண்ணாதே விட்டுட்டோம் போல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆம் ஹோலையும் ஷோல்டர்லேயும் ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் ஒரு நூல் அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ பிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் வந்து அந்த சைடு போகிற மாதிரி பார்த்துக்கலாம். இது ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேணுன்னா கூட சின்னதாக இருக்குன்னா கூட எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் நான் விட்டுருக்கேன். இப்போ இந்த சைடில் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். ஆப்போசிட் வச்சுலாம், கையோடு வச்சா தான் நம்மளுக்கு அந்த ஆப்போசிட் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்லைன்னா மாற்றி என்ன பண்ணிவிடுவோம், சொதப்பல் வேலை பண்ணிவிடும். ஒரே சைடு அடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து பிரிச்சுட்டு உட்காந்துருக்கும். அதெல்லாம் லைஃப்பில் நிறைய டைம் பண்ணியாச்சு தப்பு. இந்த இடத்துல வருது இல்லையா, ஓகே, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போச்சு, லைனிங் ஒர்க்கு. இங்கே வந்து 1/2 இன்ச் வந்துட்டு எங்கள் இன்னொரு ஷோல்டர் எங்கே தான் போகுமோ, நடந்து ஓடி போயிடுமா இது ஒர்க்கு. இப்போ வந்து ஷோல்டரோட இந்த சைடில் இந்த டிசைன் வர மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, சரி அதே மாதிரி எங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். போத்தீஸ் இது பிரிச்சிடலாம்.
ஆம்ஹோல் இப்ப திருப்பிட்டு நம்ம வந்து எட்ஜ் போட்டுக்கலாம். இல்ல இப்ப இன்னொரு தப்பு பண்ணிட்டேன் தெரியுதுங்களா? இது வந்துட்டு இந்த சைடு வரணும் மாத்தி அடிச்சிட்டோம். அதுலயே அந்த தப்பு தான் பண்ணியிருக்கோம். நல்ல பக்கம் மேல என்ன டச் ஆகுதுன்ட்டு பார்க்காத விட்டாச்சு. ஸோ அதோட மிஸ்டேக் தான் இப்ப. கடகடன்னு தைக்கும்போது தான் இப்போ இதை எடுத்துட்டு இப்படி திருப்பி இப்படி வச்சிடலாம். இப்போ அந்த லைனிங் இதோட டச் ஆகுறதால நம்மளுக்கு ஓகே. ம் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ திருப்பி பார்க்கலாம் எனக்கு என்ன வருதுன்ட்டு. ஓகே இப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த பீஸ் நம்மளுக்கு மேலே வந்துடுச்சு. ப்ளூ வந்துட்டு அந்த டிசைன் பார்டர் வருது பார்த்தீங்களா? அது வந்து அந்த ஓரத்தில் இந்த டிசைன் பார்டர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிசைன் பார்டர் வந்துட்டு அந்த கார்னரில் வந்துடுச்சு பார்டர். இப்போ வந்துட்டு நம்ம அடிச்சிடணும். இப்போ வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம் சுருக்கம் எதுவும் இல்லாமல். ஓகே ஒன் சைடு ரெடி பண்ணிட்டோம். இது வந்துட்டு இப்போ அங்கே கொக்கிக்காக வைக்கணும், அதை வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே இந்த சைடு ரெடி பண்ணிடலாம். இந்த சைடில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இதை பிரிச்சுட்டு நம்ம வேறு சைடு மாற்றி வைக்கணும். எடுத்துட்டு இப்படி திருப்பி இந்த சைடில் வச்சு ஓகே வச்சாச்சு. இப்போ லைட்டாக நாச் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிடலாம். இப்போ பார்த்தீங்களா நல்ல பக்கம் சைடு வந்து இந்த டிசைன் வந்து வந்துடுது. உங்களுக்கு ஓகேவா? இப்போ கரெக்டாக வந்துடுது.
இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிடலாம். பேக் ரெடி பண்ணியாச்சு. பட்டன் காஜா தான் சேர்க்கணும். முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குட் சைடு எடுத்துக்கலாம். குட் சைடு எடுத்துட்டு அந்த பேஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இங்கே வச்சு ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் வச்சு இதுக்கு ரெண்டு ஈவனாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். அன்ஈவன் வந்துடும் இல்லையா? பார்த்தீங்களா, அந்த சைடு வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது. ஒரு 6 இன்ச் மேலே வைக்கணும். ஓகேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல 6 இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். 6 வச்சாச்சு. ஓகே. இப்போ இது மேலே லைனிங் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ஒரு 1/2 இன்ச். ஓகே, முக்கியமான ஒரு தருணம். திருப்பிடலாம். கரெக்டாக வந்துருக்கு, ஏதோ சொதப்பாம. இப்போ அந்த படி தேடி போட்டுங்க.
ஓகே. இப்ப என்ன பண்ணலான்னா, நான் கீழ வந்து ஸ்டிச் போட்டுடலாம், இல்ல மடிச்சு கூட விடலாம். அது என்ன ஆகும்னா, இப்ப வந்து இது வந்து லைனிங் வந்து பியூர் காட்டனா இருக்கு. தண்ணீல போட்டோனே என்ன ஆகும்னா சுருங்கிடும். அப்ப சுருங்கும்போது இந்த இடம்னா இப்படி 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 வந்துட்டு தொங்குன மாரி ஆகும். ஒரு மாரி இந்த இடம் வந்துட்டு லூ ஒரு மாரி சுருக்கமா இருக்கும். அந்த மாரி இல்லன்னா, நம்ம தனித்தனியா இத அடிச்சுக்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு பெட்டர். இந்த கீழ் மட்டும் நம்ம சுடிதாருக்கு எப்படி தனியா அடிச்சுப்போமோ, அந்த மாரி இந்த கீழ் போர்ஷன் மட்டும் இந்த மாரி தனித்தனியா இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. தூங்காம கரெக்ட்டா இருக்கும். நூல் வந்துட்டு கீழ வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்ப இப்ப அந்த ஃப்ரில் எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் ஐடியா இல்ல. 6 இன்ச்சுக்குள்ள நம்ம வந்து அந்த ஃப்ரில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஐடியா இல்லன்னா, என்ன மெஷர்மென்ட்ல வருதுன்ட்டு. எவ்வளோ ஃபினிஷ் ஆகி எத்தனை இன்ச்ல வருதுன்ற ஐடியா இல்ல. தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா ஃப்ளீட் வச்சுக்கலாம். தேவைப்படலைன்னா அதே அதோட விட்டுக்கணும். அவ்வளோதான். பெரிய விஷயம் இல்ல. ஆனா 2 சைடும் ஈவனா மட்டும் இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த சைடு என்ன பண்றோமோ, அதே அந்த சைடுல இருக்கிற மாரி மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த சைடு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃப்ளீட் வச்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி வச்சுருவோம். கொஞ்சம் தள்ளி. ஓகே. இந்த அளவு. இப்போ 2 நம்ம ஈவனா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஓகே. 2மே என்னாச்சுன்னா ஈவனா தான் இருக்கு. இதுதான் இப்போ வந்துட்டு ஹாம்கோல் சைடு இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போறோம். ஓகே. நம்ம வந்து வச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லீவ் வந்துரும். இப்போ நம்ம இந்த கர்வா கொண்டு வந்ததால நம்மளுக்கு அந்த கச்சாலாம் எதுவுமே சைடுல பிடிக்கணுன்றலாம் இல்ல. அது இதோடயே நான் ஆச்சுன்னா மறைஞ்சு புதைஞ்சிடுச்சு. இப்போ அதில் வந்துட்டு டிஸ்டன்ஸ் தையல் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம கச்சாவை கட் பண்ணிடலாம். ஓகே. ஒன் சைடு வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சா? ஒன் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு பண்ணலாம்.
அதே மாதிரியே திரும்ப டிஸ்டன்ஸ் தையல் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்லீவ் வச்சாச்சு. இப்போ 1.5 2.5 வைக்கலாம். இந்த சைடில் வந்து நான் எப்போதும் லெஃப்ட் சைடில் வந்துட்டு 2.5 தான் வைப்பேன். ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கொக்கி போடுவோம். லெஃப்ட் சைடில் 2.5 வச்சுக்கலாம். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். அதையே நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா மடித்து அடிச்சிட போகிறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து சைடு க்ளோஸ் பண்ணால் இந்த ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். டாட் மட்டும் பிடிச்சிடலாம். கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் வந்து லைக் பண்ணுங்க, யாருக்குனாச்சும் ஷேர் பண்ணுங்க. வந்து சைடு பிடிச்சிடலாம். சைடு பிடிக்கிறதுல தான் மாற்றி 1.5 நினச்சி அடிச்சுட்டு இதை பிரிச்சுட்டு சைடு பிடிச்சா இந்த ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ம், என்னாச்சு காலு? இன்னொரு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணப்போ. சரி, போய் குளிச்சுட்டு வா எனக்கு. சைடு வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஏன் கவேன்?
ஃபினிஷ் ஆயிடுச்சு. சைடு மட்டும் மடிச்சிட்டு சைடில் ஓவர்லாக் போட்டால் இந்த ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த இடத்த சரி ஓரளவுக்கே போட்டுக்கலாம், உள்ளே கொடுத்து அடிக்கலான்னு பார்த்தேன். சூப்பராக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சட்டையை வந்து ரெடி பண்ணிட்டோம். நூல்லாம் அப்புறம் கட் பண்ணிக்கிறப்ப லைவ் போயிட்டுருக்கு, டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஃபைனலி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சட்டையை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ நேரம் ஆச்சு? 35 மினிட்ஸ் ஆயிருக்கு. கரெக்டாக ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணியிருந்தேன். 10 மினிட்ஸ் டிஃபராக அப்போ தான் நூல் சுற்றுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மாற்றி அடிச்சுட்டேன். அதில் பிரிக்காமல் கரெக்டாக பிளான் பண்ணி யோசிச்சு பண்ணியிருந்தேன். கரெக்டாக இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.